புலவர்கள் போட்டி பாடிய கன்னி தமிழ் கண்டதெங்கள் திருநாடு. கன்னி தமிழ் தந்ததெங்கள் திருநாடு. எண்ணற்ற புலவர்கள் போட்டி பாடிய எண்ணற்ற புலவர்கள் போற்றி பாடிய கன்னி தமிழ் கண்டதெங்கள் திருநாடு. கன்னி தமிழ் தந்ததெங்கள் திருநாடு. கம்பனும் ஔவையும் கற்பகவையோ கம்பனும் ஔவையும் கூத்தரும் போன்றோரும் பாவலர் நாவலர் போட்டி பாடிய கன்னி தமிழ் கண்டதெங்கள் திருநாடு. கன்னி தமிழ் தந்ததெங்கள் திருநாடு. வள்ளுவன் புகழாலே வள்ளுவன் புகழாலே வள்ளுவன் புகழாலே வளர்ந்தது தமிழ்நாடு. வள்ளுவன் புகழாலே வளர்ந்தது தமிழ்நாடு. பாண்டியர் யாவரும் போட்டி பாடிய கன்னி தமிழ் கண்டதெங்கள் திருநாடு. திருநாடு திருநாடு. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இந்த தெலுங்காபுரி தேசத்தை அரசாளக்கூடிய கோட்டை பெருமாள் என்னுடைய பெயர். என் மனைவி பெயரோ கோட்டை கருப்பாயி. இந்த தெலுங்காபுரிய சீமையை சீரோடும் சிறப்போடும் என் நாட்டு மக்களை கண்ணை இமை காப்பது போல் காத்து வருகிறேன். எனக்கோ 60 வயதாகிவிட்டது. என் மனைவிக்கோ 59 வயதாகிவிட்டது. நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்றால், மன்னனுக்கோ வயதாகிவிட்டது, அவருக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று நாட்டு மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனது சுற்றத்தாரும் உட்டத்தாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த கோட்டை பெருமாளுக்கு இனிமே வாரிசே கிடையாது, இனிமே வாரிசே பிறக்கப் போவதில்லை, இனிமே நாட்டை நாம் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவனை அடிதினம் தொழுது கொண்டிருக்கிறேன். 6 கால பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் எனக்கு ஒரு வழிகாட்டுவார். ஏனென்றால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று கூறினார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறினார்கள். அந்த கூட்டின்படியே ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் செய்கிறேன். சொர்ண தானங்கள் தான தர்மங்களை வாரி வாரி இழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் என்றாவது ஒரு நாள் எனக்கு கருணை காட்டி விடுவான் என்ற காலத்தினாலே தான் இந்த தெலுங்காபுரி சீமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் நாட்டு மக்களெல்லாம் நீர்வளம், நிலவளம், ஏகப்பட்ட வளங்கள் நிறைந்த இந்த நாட்டிலே உள்ள மக்கள் எல்லாம் என் மீதும் என் மனையாள் மீதும் அளவற்ற பக்தியோடு இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் இருக்கும் மக்களுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் எனக்கு அந்த இறைவனாகப்பட்டவள் குழந்தை வடிவிலே எனக்கு காட்சி கொடுப்பான். எனக்கு பின் நாட்டை ஆள தெய்வ பிறப்பாக பிறப்பான் என்றுதான் நான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக பிறந்தவர் பாலமுருகனாகப்பட்டவர். அந்த பாலமுருகனாகப்பட்டவர் சின்ன சின்ன உருவிலே, சின்ன சின்ன வடிவிலே சிங்கார வேலாக காட்சி கொடுப்பான். எப்படி தெரியுமா? சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா,
சின்ன முருகையா சிங்கார முருகையா ஆறுபடை கொண்டவளே ஆறுமுகல் வேலவளே ஆனை முகம் கொண்டவனே அறுபடை வேலவனே ஆறுபடை கொண்டவளே ஆறுமுக வேலவளே சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சிவனாரில் மைந்தனியே பார்வதியில் புதல்வனையா சிவனாரில் மைந்தனையா பார்வதியில் புதல்வனையா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன முருகனையா சிங்கார குமரனையா பழனியிலே வாழ்பவளே பஞ்சாமிர்த பிரியலியே பழனியிலே வாழ்வானே பஞ்சாமிர்வா பழனியிலே வாழ்பவளே பஞ்சாமிர்த பிரியலியே சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன முருகையா சிங்கார குமரனையா செந்தூரிலே வாழ்பவனே சூரனையும் வதைத்தவனே அங்கே திருச்செந்தூரில் வாழ்பவரே சூரனையும் வதம் செய்தவனே செந்தூரிலே வாழ்பவனே சூரனையே வதைத்தவனே சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா ஆறுமுக வேலவனே ஆண்டவனே முருகையா ஆறுமுக வேலவனே ஆண்டவனே முருகையா அந்த ஆறுமுக வேலவன் சின்ன சின்ன வடிவிலே சிங்கார வடிவிலே எனக்கு குழந்தையாக பிறந்து எனக்கு காட்சி கொடுப்பான் இந்த தெலுங்காவூர் சீமையை அலங்கரிப்பான் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஐயா காத்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் எந்நேரமும் இந்த மன்னனாகப்பட்டவள் குழந்தைகளே என்று வருத்தப்பட்டு கொண்டு நாட்டு மக்களை கைவிட்டு விடுவான் என்று நாட்டு மக்கள் எல்லாம் பேசுவார்கள் அல்லவா ஏனென்றால் நாட்டு மக்களின் நலன்தான் ஒரு மன்னனுக்கு முக்கியம் ஆகையினால வருபொருள் உரைப்பது மந்திரிக்கு அழகு என்று கூறினார்கள் ஒரு நாட்டிலே செங்கோல் பிடிப்பது மன்னனுக்கு அழகு என்று கூறியிருக்கிறார்கள் ஒரு நாட்டின் நிறை குரலை எடுத்து கூறக்கூடியவர் முதல் மந்திரியாகப்பட்டவர் நகர் சோதனைக்கு சென்றிருந்தார் எப்படி எரிகிறார் எப்படி வருகிறார் என்று நம்ம எதிர்பார்க்க வேண்டும் யார் அங்கே மன்னர் மன்னவா நாடு வாழ்க மக்கள் வாழ்க தாங்களின் பொற்பாதங்களுக்கு மந்திரியாரின் அன்பான பணிவான வணக்கம் மந்திரியாரே நாடு வாழ்ந்தாலும் நாட்டு மக்கள் முதல்வராக வாழ்ந்தாலும் நாட்டுக்கு முக்கியமான முதல் மந்திரியாகப்பட்டவர் தாங்கள் உண்மைதான் தாங்கள் நீடூழி காலம் பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அமைச்சரே இறைவனுடைய அருளும் தாங்களுடைய பெரியோருடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே அடியனுக்கு கிட்ட வேண்டும் அப்படியாகட்டும் மந்திரியாரே மன்னர் மன்னவா எப்பொழுதுமே எனக்கு முன்பதாக சபைக்கு வந்து விடுகிற தாங்கள் உண்மைதான் இப்படி தாமதமாக வருவதற்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா மன்னர் மன்னவா தாங்கள் ஆளக்கூடிய தெலுங்காவூர் சீமையிலே மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய குறை என்ன ஏதாவது குறை இருக்கிறதா அப்படி குறை ஏதாவது இருந்தால் அதை தாங்களிடம் சொல்லி அதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக நகர் சோதனை சென்று வந்தேன் வருவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது இருக்கட்டும் அமைச்சரே நகர் சோதனைக்கு சென்றிருந்தீர்கள் சற்று தாமதமாகிவிட்டது அப்படி என்றால் தாங்கள் நாட்டு மக்கள் நலன்களை பற்றி நான் ஏராளமாக கேட்டால் நான் தாராளமாக சொல்வேன் ஏராளமாக கேட்டால் தாராளமாக கூறுவீர்கள் அப்படி என்றால் நட்டால் முளைக்க வேண்டும் விட்டால் பறக்க வேண்டும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்கள் உண்மைதான் அமைச்சரே அமைச்சரே நமது நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பிரம்ம சத்திரிய வைசிய
சூத்திரன் என்று சொல்லக்கூடிய 4 வகை வர்ணத்தார்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல் ஒற்றுமையுடனும் சுபிட்சமாக வாழ்ந்து வருகிறார்களா? அதில் ஏதேனும் குறை இருக்கிறதா? மன்னர் மன்னவா, 4 வர்ணத்தார்கள் பூலோகத்திலே உண்டு. அந்த 4 வர்ணத்தார்களும் ஓர் தாய் பெற்ற குழந்தைகளைப் போல் ஒற்றுமையாக வாழ்ந்தால்தான் அந்த நாட்டிற்கு சிறப்பு. தாங்கள் ஆளக்கூடிய நமது தெலுங்காவூர் சீமையிலே 4 வர்ணத்தார்களும் ஓர் தாய் பெற்ற குழந்தைகளைப் போல் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜாதி மதம் பேதம் இது 3மே கிடையாது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஆண்கள் பெண்கள், ஆணினம் பெண்ணினம் 2 இனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறையே இல்லை மன்னா. ஏனென்றால் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று கூறினார்கள் அல்லவா? பார்த்தீர்களா? இருக்கட்டும் அமைச்சரே, ஒரு கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது என்று கூறினார்கள். காரணம் என்ன? ஏன் தெரியுமா? கோவில் இல்லாத ஊரிலே குடியிருந்தால் அந்த ஊரிலே பேய்கள் குடியிருக்குமா. அதிலும் கூறினார்கள், ஆலயம் தினம் தொழுவது சாலவும் நன்று என்று கூறினார்கள். உண்மைதான் மன்னா. எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவன் அனுக்கிரகம் இல்லாமல் நடப்பதில்லை என்ற காரணத்தினாலே நமது நாட்டில் உள்ள ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள், காலை மாலை உச்சி சாயரஜை அர்த்தஜாமம் பள்ளி என்று சொல்லக்கூடிய 6 கால பூஜைகளும், வருடம் ஒரு நாள் இதுபோல் திருவிழாக்களும், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகங்கள் நடத்தி ஆண்டவனை அனுதினம் தொழுகிறார்களா? அதில் ஏதேனும் குறை இருக்கிறதா? கோயிலை கட்டி வைத்தார்கள், குளத்தை வெட்டி வைத்தார்கள். காரணம் இருக்கிறது பார்த்தீர்களா? குளத்திலே நீராடி ஆண்டவனை வணங்கினால் தெய்வம் கேட்ட வரம் கொடுக்குமாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். வருடம் ஒரு முறை திருவிழா எடுத்து இப்படி அனைவரும் அந்த ஆண்டவன் முன்பதாக அமர்ந்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுமாம். ஆண்டவன் விழித்திருக்கும் பொழுது நாம் விழித்திருக்க வேண்டும், அவன் உறங்கும் பொழுது நாம் உறங்க வேண்டும். அதனால தான் ஆலய வழிபாடுகள் செய்கின்றோம். ஆலய வழிபாடுகள் குறைவே இல்லாமல் சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் குறையே இல்லை மன்னா. அதில் குறைகள் இல்லை அமைச்சர், அப்படித்தானே? இல்லை இல்லை, இருக்கட்டும். ஏனென்றால் நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் மாதம் 3 மாறி விளை வைத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். யாருக்காக பெய்கிறது இந்த 3 மழை? வேதம் ஓதிடும் வேதியருக்கு ஓர் மழை. முதல் மழை. ஒரு நாட்டில் நல்ல ஆட்சி புரிந்திடும் நல்ல அரசனுக்கு ஓர் மழை. இரண்டாவது மழை. கணவனை பூஜித்திடும் கன்னி தாய்மார்களுக்கு ஓர் மழை என்று வகுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டின்படியே நமது நாட்டிலே மாதம் 3 மாறி மழை பொழிந்து, வருடம் ஒரு பொன்மாறி மழை பொழிந்து நாட்டு மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கிறார்களா? அதில் ஏதேனும் குறை இருக்கிறதா அமைச்சரே? வேதம் தொழும் வேதருக்காக ஒரு மழை, செங்கோல் ஆட்சி செய்கின்ற மன்னருக்காக ஒரு மழை, கற்பு கரசிகள் தாய்மார்களுக்காக ஒரு மழை, நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட மாதம் 3 மழை, வருடம் ஒரு பொன்மாறி பொழிது மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்கள். அதிலும் குறையே இல்லை மன்னா. இருக்கட்டும் அமைச்சர், அப்படித்தான் இருக்க வேண்டும். மக்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து நன்றாக இருந்தால் தான் நாமெல்லாம் நன்றாக இருக்க முடியும். உண்மைதான் மன்னா. இருக்கட்டும் அமைச்சரே. அமைச்சரே மன்னா, நமது நாட்டில் உள்ள குழந்தைகள் அனைவருமே கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சிறியவர்களுக்கு ஆரம்ப கல்விகளும், நடுநிலை பள்ளிகளும், உயர்நிலை பள்ளிகளும் நல்லதொரு ஆசிரியரை கொண்டு பாடம் கற்பித்தர ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? அதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள். வீரம் என்பது இளமையில் இருக்கும், முதுமையில் குறைந்துவிடும். செல்வம் என்று சொல்லக்கூடிய பணம் நம்மிடம் இருக்கும், நாளை மாற்றாடம் சென்றுவிடும். ஆனால் கற்ற கல்வி ஒன்றுதான் ஒரு மாணவன் பயின்று பெரிய அறிவாளியாகி அவன் மரணம் வரை கூடவே இருப்பது கல்வி. அப்பேற்பட்ட கல்வியை நமது நாட்டிலே விலைக்கு வைக்காமல் இளையோர்களுக்கு ஆரம்ப கல்வியும், நடுநிலை பள்ளிகளும், உயர்நிலை பள்ளிகளும், கல்லூரி சாலைகளும் அமைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் குறையே இல்லை மன்னா. ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். அவர்கள் சேற்றிலே கால் வைத்து உழைத்தால் தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். உண்மைதான் அமைச்சரே. அப்படிப்பட்ட விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு நாட்டில் அரசாங்க கஜானாவிலே பணம் நிரம்பி விழுகிறது என்றால் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள், விவசாயிகள் தான். ஆகையினால் என்ன பண்றது, வருமானமே அதை வச்சு தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் வருமானம் வருது, கோயிலில் வருமானம் வருது, எத்தனையோ வருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சொல்றது பூரா அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான், அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். தயாரிப்பு இல்லைன்னா குடிக்க போகிறது யாருமே கிடையாது. இந்த குடினால ஏகப்பட்ட குடும்பம், அதாவது ஆண்கள் பற்றி இப்போ கவலையே இல்லை, பெண்கள் படுற பாடு இருக்குது. என் தாய்மார்கள் அடாடாடாடா, என் மையம் எங்கன்னு குடிச்சிட்டு கிடக்கிறானோன்னு பெத்ததாய் அலையுது, என் புருஷன் எங்கன்னு கிடக்கிறானோன்னு பொண்டாட்டி அலையுது. நம்ம அப்பா புஸ்தகம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார், புஸ்தகமும் வாங்கிட்டு வரல, நோட்டு வாங்கிட்டு வரல, எங்கள் அப்பா குடிச்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்லி பிள்ளைங்க அழுகுது. அப்பேற்பட்ட டாஸ்மார்க்னு அந்த நாட்டுக்கு தேவையா? அமைச்சரே மன்னா, தாங்கள் கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது. சீக்கிரமாகவே பொதுக்குழு கூடி இதற்கு ஒரு முடிவு எடுத்து விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம்னு சொன்னான், ஆனால் குறைக்க முடியல, கூடிக்கிட்டு தான் இருக்கு.
ஏன்னா அதை குறைப்போம்னு நினைப்பான், ஆமா குறைக்கலாம்னு நினைப்பான். ஆனா விலைவாசியும் கூடுது, குடியாரனும் கூடுறேன், கூடத்தான் செய்யும். ஒன்றும் செய்ய முடியல. ஒண்ணு கூடுனா ஒண்ணு கூடிக்கிட்டு தான் இருக்கான். ஆமா. அதை பற்றி சற்று பரிசீலிப்போம் அமைச்சரே. அது பிறகு அப்ப யோசிப்போம். அமைச்சரே மன்னா, அப்படி என்றால் நாட்டில் ஒன்றுமே குறையில்லை. ஆலய வழிபாட்டில் குறையில்லை, அன்னதானத்தில் குறையில்லை, கல்வி சாலைகளில் குறையில்லை. ஆனால் என்ன மன்னரே? அமைச்சரே ஆனால் மன்னவா, தாங்களுக்கோ 60 வயது ஆகிவிட்டது. உண்மை. மகாராணிக்கோ 50 வயது ஆகிவிட்டது. உண்மைதான் அமைச்சரே. முன்பதாக பிறந்த குழந்தை எல்லாம் இறந்தே பிறந்தது, அல்லது பிறந்த உடனே குழந்தை எல்லாம் இறந்து விட்டது. ஆமாம் அமைச்சர். தாங்களுக்கு பிறகு இந்த நாட்டை செங்கோல் ஆட்சி செய்வதற்கு ஆண் குழந்தை இல்லையே, ஒரு பெண் குழந்தையும் இல்லையே, குழந்தையே இல்லையே. மக்கள் இல்லாத பாவி மாபாவி, பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி. பிள்ளை இல்லாதவன் புத்துக்கு சமம் என்று மக்கள் எல்லாம் குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள். மன்னா உண்மைதான் அமைச்சரே, உண்மைதான். ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த புத்திரன் என்று கூறுவார்களே, எதற்காக தெரியுமா? புத்து அற ஒழிப்பவனே புத்திரன் என்று கூறுகிறார்கள். அமைச்சரே மன்னா, நான் என்ன செய்வேன்? எனக்கோ 60 வயதாகிவிட்டது, எனது மனையாளுக்கோ 55 வயதாகிவிட்டது. இந்த வயதிலே நான் வேண்டாத தெய்வங்கள் இல்லை, செல்லாத ஆலயங்கள் இல்லை. ஆனால் ஜாதகர் சொன்னார், பார்த்தீர்களா? உண்மைதான். தாங்கள் எத்தனை ஆலயத்திற்கு சென்றாலும் முதல் தெய்வமாகிய தாயும் தந்தையும் முதல் தெய்வம், அதற்கு பிறகு குல தெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும். எத்தனை கோயிலுக்கு போனாலும் குலசாமி வழிவிட்டாதான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதற்காக தாங்களுடைய குலதெய்வமாகிய நத அழகர் மலையான் அரிராமக்காரன் மாயகிருஷ்ணனையும் அன்னை மகாலட்சுமிக்கும் பூஜை செய்ய சொன்னார். உண்மைதான். தாங்களுக்கு 3 தோஷம் இருக்கிறது. 3 தோஷங்களுக்கு பிறகு கண்டிப்பாக உயிரோடு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். உண்மைதான் அமைச்சரே. அது பழித்து விடும் என்று நானும் நினைக்கின்றேன். அந்த அரிராமக்காரன் அந்த அழகர் மலையானை வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த அழகர் மலையானுக்கு வருடம் சித்திரை திருவிழா நடக்கும் போதெல்லாம் அங்கு சென்று அவளை கையெடுத்து வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன். அமைச்சரே மன்னா, ஆனால் இப்பொழுது முக்கியமான செய்தி தாங்களுக்கு அழைக்கப் போகிறேன். இனிப்பான செய்தியாக சொல்லுங்கள். சந்தோஷமான செய்தி. என்ன மன்னா? தாங்கள் கூட கேட்பீர்களே, மகாராணி அவர்கள் தர்பாருக்கு இப்பொழுதெல்லாம் வருவதில்லை, எங்கு சென்று விட்டார்கள் என்று கேட்டீர்களே. முன்பதாக எப்பொழுதும் தர்பாருக்கு வந்து தங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது 9 மாத காலமாக மகாராணி அவர்கள் எங்குமே நான் பார்க்கவில்லை. அமைச்சரே, இதை ஏன் நான் தங்களிடம் கூறவில்லை என்றால், உங்களது மகாராணியார் எனது மனையாள் இப்பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். நிறைமாத கர்ப்பிணியா? ஆமா அமைச்சரே. நான் கூட தாங்களை சந்திக்க வருகின்ற வேளையிலே தாதி பெண்கள் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஆம் அமைச்சரே, குழந்தை இப்பொழுது வரலாமா பிறகு வரலாமா என்று அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருந்தார்கள். தாங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக மருத்துவ கல்வியை அழைத்து சென்று குழந்தை பிறந்து விட்டதா என்று உடனே சென்று பார்த்து வாருங்கள் அமைச்சரே. நான் பார்த்து வருகிறேன். அப்ப நான் கிளவிக்கிட்டு தான் போகணும். நீங்க கிளவிக்கிட்ட தான் போகணும். ஏன்னா கிளவினா ஒரு நாட்டின் தலைவி அல்லவா? ஓ, ஏனால் கைதேர்ந்தவள் அவள் தான். ஆமாம். அந்த மருத்துவ கிளவியை அழைத்து செல்லுங்கள். இப்போ உள்ள வயசு பிள்ளைகளுக்கு கிளவி வரவால புழங்காம இருக்கும். அது மித்த பக்கம். நம்ம ஊர்ல 2 கிளவிக தொல்லை தான் தாங்கவே முடியல. கிளவி கிட்ட பாடம் படிச்சா தான் நல்லா இருக்கும். மைக் உள்ள வருமானே. இந்த கிளவிக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. இந்த கிளவிட்ட தப்பிச்சுன்னா இன்னைக்கு 100க்கும் சாவே கிடையாது. எப்படியாவது ஆனால் தட்டு மாதிரி அரமனையை சுற்றிக்கிட்டே அலைகிறாயா, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறா. இந்த அரமனையில் அவ்வளோ வசதி அந்த கிளவிக்கு. பாட்டி ஐயோ ஐயோ எம்ஆர் ராதாவே கொண்டவ தான், வேற யாரும் கிடையாது. யாராவே வெளியே? பாட்டி, நான் மந்திரி பேசுறேன். மந்திரியா? நல்ல நேரத்துல வந்த. ஏன் மாடு செத்து போச்சா? அடி இல்லடா, ஒரு 4 நாளா உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கு சரியில்லையா? அட உடம்புக்கு சரியில்லை, அதனால மந்திரிச்சு விட்டு போ. மந்திரிக்கிற வேப்பலை வச்சுதான் மந்திரிக்கலாம். சரி, உங்களை எது கூப்பிட்டேன்னா? எதுக்குடா கூமுட்டை? கூமுட்டையாவது குஞ்சு உரிச்ச முட்டையாவது. சரி, பூரா அவிச்ச முட்டை. மகாராஜாவோட மனைவி செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ கிளவினால நான் உதவ வாங்க போறேன். ஆமாமா. ஐயோ அது கேட்டு முதவி. மகாராஜா நல்லாதான் இருக்காரு. சரி, நம்ம தெலுங்காபுரி சீமையிலேயே பிரசவம் பார்க்கறதுல கைதேர்ந்தவன் நீதான். நான் தான். இது வரைக்கும் நீங்க யாராருக்கு பிரசவம் பார்த்துருக்க? யாராருக்கெல்லாம் பிளசர் பார்த்தேன் தெரியுமா?
இந்த அரிசி தண்ணி பொண்டாட்டில சந்திரமதி விளக்கமாறு புஞ்சு போயிரும். ஏன் அந்த மாதிரி பேர் சந்திரமதி, அவர் பேர் ஹரிச்சந்திரன். அவருக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். ஒரே ஒரு பய பிறந்தேன். அடி சண்டாளி, ஏய் அடி மூதேவி, ஏய் உன் வீட்டுல ஒழுக. ஏன்டா ஒத்த பய பிறந்தா 56 தேசத்தினுடைய மன்னருக்கு நீ போய் பிரசவம் பார்த்த நேரம் என்ன ஆச்சு? அவன் என்ன ஆனா தெரியுமா? என்ன? பாம்பு கடி செத்து போயிட்டான். நீ நார முண்டை. ஐயோ என்ன முண்டன்னு சொல்லாதடா. சரி பாட்டி, நீ உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன முண்டன்னு சொல்ல. சரி, அப்புறம் யாருக்கு பார்த்த? அந்த 7 தேங்கால நல்லா தெங்கு. நல்ல தேங்காய். அடி நல்ல தேங்காய், நல்லா தேங்கா. ஏய் நல்ல தங்கால், நல்லா தேங்கா. அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அடி கொலகாரி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சோத்துக்கே வழி இல்லாம சரி தன்னுடைய அன்னை முண்டாட்டிட்டு போய் பிள்ளைகள்லாம் சோறு கேட்கும்போது அது மண்ணை பானையை உடைச்சதுனால ஓஹோ 7 குழந்தைகளையும் கணத்துல போட்டு அந்த அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிச்சு. நார ஆடே அது மட்டும் இல்ல, நீங்க உம்மா ஏய் ஏய் நல்லா தானே இருக்க? உங்க அம்மா வகுத்துக்கள் இருக்கையில. ஆமா, உங்க அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அடி சண்டாளி, எங்க ஆத்தாவை கொண்டு வந்து நீதானா? நான் தான். நீ பிரசவம் பார்த்த நேரம் ஆடி என்ன ஆச்சு? எங்க ஆத்தா செத்து போனா நான் மட்டும் உயிரோட இருக்கேன். ஐயோ சிரிக்காத சிரிக்காத. சரி கிளம்பி, அதெல்லாம் போயிட்டு போகுது. பேசிக்கிட்டே அரமணை வந்துட்டேன். அம்மா மண்டபம் தெரியுமில்ல? அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கத்துக்கா போகணும். எங்க திருச்சி ஸ்ரீரங்கமா? நம்ம அரண்மனை அம்மா மண்டபம். எனக்கு முக்கு முக்கு. எனக்கு தேன் கண்ணும் கேட்காது, காதும் தெரியாது. நாரமுண்டை மாத்தி சொல்லாத. கண்ணும் தெரியாது, காதும் பேசாது. ஏதோ ஒரு எழுபு அதை விடு கிளவி. ஓய் அம்மா மண்டபத்துக்கு போயிட்டியா? தேன் தடவி பார்த்து போறேன். அம்மாவை முக்க சொல்லி நல்லா குழவிக்கல் மாதிரி குழந்தைய லபக்குன்னு பெத்தடு. சரி அடே விளக்கண்ண யாரு உன் பேரை நான் கேட்டனா? அட எங்கடா இருக்குது? அங்கனே தான் இருக்கு விளக்கண்ண. அலமாரியில இருக்கும் போது. அலமாரி அலமாரி. ஐயோ அடியம்மா பேத்தி, அட இப்ப தாண்டா தடவுன்னு தடவுறா. ஐயோ நல்ல விளக்கண்ணே தடவி முக்க சொல்லு. அட முக்குடி அம்மா, முக்குடி இந்த பக்கத்துல தான் வந்துரு. ஐயோ அடே பேராண்டி, பேராண்டி கிளவி, உங்க கோட்டை கருப்பாய் முக்குனாளா? ஆமா முக்குனாளா? நானா பார்த்தேன். முக்குனா முக்கும்போது கத்துனாளா? கத்துச்சா? கத்துச்சு. சரி முக்குச்சா கத்துச்சா? கத்துச்சு. அப்புறம் கத்தும்போது முக்குனா. சரி முக்கும்போது ஐய முக்குச்சா கத்துச்சா? கத்துச்சு. சரி கத்தும்போது ஐயப்பா முக்குச்சா கத்துச்சா? முக்குச்சு. முக்கும்போது என்ன? கத்துச்சு. கத்தும்போது முக்குச்சு. குழந்தை பிறந்துச்சா இல்லையா? பிறந்துருச்சு. என்ன பிள்ளை? ஐயோ பார்க்க மறந்துட்டேனே. நல்லா தடவி பாரு. எத்தனை பிள்ளைங்க? இரு வாரம் போய் பார்க்கறேன். நான் அரண்மனைக்கு போறேன். ஐயோ சொல்லிக்கிறியே. சொல்லிச்சிருவ அப்படியே 10 நிமிஷம்னாலும் சொல்லாத. சால்னா சால்னா சால்னா. இரு அடே பேராண்டி, நல்லா தடவி புடிச்சு பாரு. என்னடா அது? என்னாச்சு? மேடா தெரியுது. மேடு தட்டி போச்சா? ஆமா, தடவை பல்ல நல்லா தடவு. காத்திய செட்டி போல தெரியுது. கிளவி என்ன ஆச்சு? அட குழந்தை பிறந்துருச்சு. தாத்தா எனக்கு ஒரு டீ. பொம்பளை பிள்ளை. எத்தனை பிள்ளைங்க? 3 பொம்பளை பிள்ளைகளா? ஆமா. மன்னர்கிட்ட சொல்லிட்டு வரேன். மன்னர் மன்னவா, நீங்க போட்டு வீண் போகல. எத்தனை கோயில் அண்ணாதானம் போட்டீங்க? அந்த அரிநாமக்காரன் அழகர் மன்னனுடைய கிருபையினாலே ஒரே பிரசவத்திலே 3 பெண் குழந்தைகள் உயிரோட பிறந்திருக்கிறது. ஒண்ணு கூட சாகல. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா அமைச்சரே? நான் ஒரு குழந்தையை வேண்டி தவம் இருந்து கொண்டிருந்திருக்கிறேன். அந்த ஆண்டவன் அனுக்கிரகத்தாலே எனக்கு 3 குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா? ஆமா அமைச்சரே, பார்க்கிறேன். மீண்டும் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏ கிளவி, என்ன திரும்ப சத்தம் கேட்குது? கிளவி திரும்ப என்ன சத்தம் கேட்குது? சொல்லிக்கிறியே. ஐயோ நீ சொல்லிச்சிருவ, தகத்துருவ அப்படியே. மாங்கறேன். ஆமாங்கிறேன், நான் நோங்குறேன். சரி கிளவி, திரும்ப என்ன மகாராணி அம்மா பெருசாவே இருக்குதாம்ல? அத மறுபடியும் முக்குனா. ஆமா, உங்ககிட்ட ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? உள்ள வச்சிருக்கிறேன் கவரு பாடி. சரி விடு.
இங்க இருந்து ஸ்ரீரங்கம் போய் வாங்கினேன் ஸ்ரீரங்கத்துல. மறுபடியும் உங்க கோட்டை கருப்பாய் முக்குனா முக்குல மறுபடியும் 4 குழந்தை பிறந்திருக்குது. 4 ஆம்பளை பையலா பொம்பளை பிள்ளையா? அதுவும் காத்திய செட்டிதான். ஆஹா 4 3 7 நாய புடிச்சு நல்லா கடிக்காம விடாது. 7 பெண் குழந்தைகள் உயிரோடு பிறந்திருக்கிறது. ஒண்ணு கூட சாகல. ஐயோ கல்வி பேசாம மன்னர் ரொம்ப கோபத்துல இருக்காரு. சரி சரி சரி. 7 பெண் குழந்தைகள் பிறந்த காரணத்தினால் ஆமா உங்களுக்கு அரண்மனையிலே அதிகமாக என்ன செய்ய இன்று சன்மானம் வழங்கப்படும். குழந்தையில பாத்துங்க, நான் மன்னர் சொல்லிட்டு உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வர்றேன். சரி வாங்கிட்டு வா வா. அமைச்சரே, 3 பெண் குழந்தைகள் பிறந்து விட்டதா என்று சந்தோஷத்துடன் ஓடோடி வந்து சென்று தெரிவித்தீர்கள். இப்பொழுது திரும்பவும் வழி ஏற்பட்டிருக்கிறது என்று சென்று பார்த்த பொழுது மகாராணியார் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். குழந்தைகளும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். மன்னர் மன்னவா, முன்பதாக 3 பெண் குழந்தைகள், உண்மை. மீண்டும் 4 பெண் குழந்தைகள் உயிரோடு பிறந்திருக்கிறது. 7 பெண் குழந்தைகள் உயிரோடு பிறந்திருக்கிறது. ஒண்ணு கூட சாகல. பார்த்தீர்களா அமைச்சரே, ஆண்டவனில ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளை எனக்கு, அதுவும் பெண் குழந்தைகளாக கொடுத்திருக்கிறான் அந்த ஆண்டவனாகப்பட்டவன். அமைச்சரே மன்னா, 7 பெண் குழந்தைகளும் சப்த கன்னிகளே எனக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்று நான் சந்தோஷத்தோடு. பார்த்தீர்களா மன்னா? அமைச்சரே, ஒரு குழந்தை இல்லாமல் எத்தனை பேர்கள் தவம் இருக்கின்றோம். உண்மைதான் அமைச்சரே. இறைவனுடைய திருவுடையாளை பார்த்தீர்களா? ஆம் அமைச்சரே. ஒரு மனிதனை சோதித்தால் முற்பகுதிகளை சோதித்தால் பிற்பகுதி சரியாக இருக்கும். உண்மைதான் அமைச்சரே. முற்பகுதிகளை வாரி வாரி வழங்கினால் பிற்பகுதி சோதனையாகிவிடும். அமைச்சரே, இப்பொழுது நான் மிகவும் சந்தோஷத்தோடு நினைக்கிறேன். ஆகினாலே தாங்கள் என்ன தெரிகிறீர்கள்? என்ன செய்ய வேண்டும்? ஓலியாக அனைத்து நாட்டு மக்களுக்கும் ஓலி அனுப்பிவிடுங்கள். எப்படி? இந்த குழந்தைகள் பிறந்த நாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். தான தர்மங்கள் அரசு உணவோடு நாட்டு மக்கள் அனைவருக்குமே அமுது படைக்க வேண்டும். அமைச்சரே, மன்னர் மன்னவா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? ஏன் அமைச்சரே? ஒரு குழந்தை பிறந்திருந்தால் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கலாம், அடுத்த நாட்டு மன்னர்களை வரவழைக்கலாம். ஆனால் பிறந்திருப்பதோ 7 பெண் குழந்தைகள். யாருக்காவது ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறதா? இல்லை அமைச்சரே. அதிசய பிறவியாக அந்த ஆண்டவன் அறியாமக்காரனுடைய கிருபையினாலே, அன்னை மகாலட்சுமியினுடைய ஆணையினாலே 7 பெண் குழந்தைகள் உயிரோடு பிறந்திருக்கிறது. ஆமா அமைச்சரே. வர்றவர்களை என்ன நினைப்பாங்க? பெரிய குழந்தை அவ்வளோ அழகா இருக்கு, சின்ன குழந்தை இவ்வளோ அழகா இருக்கு என்று சொன்னால் ஒரு விஷயம் இருக்குமண்ணா. என்ன அமைச்சரே? கல்லில் அடித்தோம்னா அந்த காயம் ஆறிடும். இந்த கண் எரிச்சல் இருக்கு பாருங்க, உடம்பு பூரா எரிஞ்சிடும். உண்மைதான் அமைச்சரே. பல்லெரிச்சலுக்கு தப்ப முடியாது. ஒரு மனிதனுக்கு கல்லடி பட்டாலும் படலாமே தவிர இந்த பல்லடியும் கண்ணடியும் படக்கூடாது. கண்ணடியும் படக்கூடாது என்று கூறினார்கள். நீங்கள் சொல்வது நியாயமாகத்தான் இருக்கிறது. இவருக்கோ வயதாகிவிட்டது, எங்கே விடுக்கலாம் குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஏளனமாக பேசினார்கள் மக்கள். சுற்றத்தார்கள் எல்லாம் கங்கண கொட்டை கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் கண் வைத்து விடுவார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வந்து விடும் அமைச்சர். உண்மைதான் மன்னா. ஆகையினாலே இந்த குழந்தை பிறந்த விஷயத்தை நாம் அனைவருமே நாட்டு மக்களுக்கு தெரியாமல் மூடி மறைத்து விட வேண்டும். குழந்தைக்கு நோய் வாய் வந்து விட்டால் மகாராணியார் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். உண்மைதான் அமைச்சரே. ஆம். ஆகையினாலே இந்த குழந்தைக்கு பிறந்த விஷயத்தை 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு, எனக்கு, கிழவிக்கு, மகாராணிக்கு 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையினாலே இந்த குழந்தைகள் எல்லாம் பத்திரமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பை தாங்களிடமே ஒப்படைக்கின்றேன். தனியாக ஒரு அரண்மனை அமைக்க வேண்டும். அங்கே கல்வியில சிறந்த ஆசிரியர்களை வரவழைத்து குழந்தைகளுக்கு அனைத்து வகையான வித்தைகளும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு நிகராக வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு எப்படி தெரியுமா கோட்டை அமைக்க வேண்டும்? எப்படி? பாரதி 10 சிட்டு கோட்டைகளாம் அங்கே பாம்பேர மண்டபமா அங்கே 10 சுத்து கோட்டைகளாம் அங்கே பாம்பேர மண்டபமா 10 சுத்து கோட்டை கட்டி அங்கே பாம்பேர மண்டபங்கள் அமைக்க வேண்டும். 10 சுத்து கோட்டை கட்டி அங்கே குழந்தைகளை வளர்க்க வேண்டும். 8 சுத்து கோட்டைகளாம் அங்கே எறும்பேற மண்டபமா அங்கே 8 சுத்து கோட்டைகளாம் எறும்பேற மண்டபமா 8 சுத்து கோட்டைகளும் அமைக்க வேண்டும். அங்கே எறும்பேற மண்டபங்கள் கட்ட வேண்டும். 8 சுத்து கோட்டைகளும் அமைக்க வேண்டும். அங்கே குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும். 8 சுத்து கோட்டை கட்டி அங்கே மண்டபங்கள் 8 சுத்து
கோட்டை கட்டி அங்கே குழந்தைகளை வளர்க்க வேண்டும். 10 சுத்து கோட்டை கட்டி அங்கே பாபேராக மண்டபங்கள். 10 சுத்து கோட்டை கட்டி அங்கே பாம்புடனே வளர்க்க வேண்டும். அமைச்சரே, 8 சுத்தி கோட்டை கட்டி எருமேரா மண்டபங்கள் அமைத்து 10 சுத்தி கோட்டை கட்டி பாம்பேரா மண்டபங்கள் கட்டி குழந்தைகளை கண்ணு கருத்துமாக வளர்க்க வேண்டும். வாரம் ஒரு நாள் நாம் குழந்தைகளை சென்று பார்த்து வர வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம் அமைச்சரே. சொல்லுங்கள் மன்னா. இந்த குழந்தை பிறந்த விஷயம் நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம தான் மைக்கில் சொல்லல, யாருக்கும் தெரியாதே. மகாராணியார், நான், அந்த கிழவி. ஆமா, அந்த கிழவிக்கு கண்ணு தெரியாது, காதும் கேட்காது. இன்னும் அந்த கிழவியை மறக்கவே மாட்டேங்கிற. பழைய கிழவியை மறக்க முடியாது. ராதிகாவா? ஆனா பழைய கையி. ஆனா ஒண்ணு அமைச்சரே, தாங்களைத்தான் நான் நம்ப முடியாது. பழைய கையி நான் தாங்களை நம்ப முடியாது. ஏனென்றால் பகல் பூரா அரண்மனையில் நிம்மதியாக வேலை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆமா, அந்த 6 மணி ஆனவுடனே தாங்கள். அது நான் மட்டும் இல்லை மன்னா. என்னதான் ஒரு மனிதன் வேலை செய்தாலும் அழுப்புக்காக கொஞ்சோன்னு அப்படி 3 போடலாம்னு ஆரம்பிக்கிறது தான். கட்டிங்கா போய் தான் பூராத்தையும் உளறிடுறேன். அதனாலே எனக்கு சங்கத்திலே கெட்ட பேரு. அப்படி தாங்கள் தெரிவித்தீர்கள். நாட்டு மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாயிற்று என்றால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வீர்கள் மன்னா? தாங்களது தலையை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு விடுவேன். ஐயோ வேண்டாம், தடுப்பு முடிச்சுக்கோ, உயிர் போயிரு. அப்பொழுது தாங்கள் தலையை வெட்டி தாங்கள் கையிலேயே கொடுத்து அழகு பார்க்க செய்யட்டுமா? தலை தனியா போயிருது, முண்டம் தனியா போயிருது. அழகு எப்படி சொலகளை பார்க்கறதா? சரி, அதெல்லாம் போகட்டும் அமைச்சரே. ஆண்டவன் கருணையோடு நமக்கு குழந்தைகள் குழந்திருக்கிறார் அல்லவா? ஆகையினால குழந்தை ஒன்று பிறந்தால் அதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா? ஆம் அமைச்சரே, மறந்து விட்டேன் அல்லவா? குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? நல்ல அமைச்சரே மன்னா, 7 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. 7 குழந்தைகளுக்கும் தனித்தனியாக பெயர் சூட்டி விட்டால் ஒருவரை கூப்பிடும் பொழுது மற்றவருக்கு கோபம் வந்துவிடும். வருத்தப்படுவார்கள், கோபித்துக் கொள்ளுவார்கள். பெரிய பிள்ளை மேலதான் அப்பா பாசமா இருக்காரு. உண்மைதான். சின்ன பிள்ளை மேலதான் அப்பா பாசமா இருக்காரு. அப்படிங்கிற பாச குறைவே இருக்க கூடாது. அந்த 7 குழந்தைகளுக்குமே ஒரே பெயராக அமைய வேண்டும். எப்படி வைக்க வேண்டும்? ஒரே பெயரை சொல்லி அழைத்தால் அந்த 7 குழந்தைகளுமே ஒன்றாக ஓடி வர வேண்டும். ஒரு நல்ல பெயராக தாங்களே தேர்ந்தெடுத்து விடுங்களே. எப்படி வைக்கலாம்? எப்படி வைக்கலாமா? வாயில வர்ற மாதிரி வைக்கலாமா? என்ன வாந்தினா? எச்சின்னு இல்லை அமைச்சரே, காதல நுழையிற மாதிரி அழகான பெயராக சுட்ட வேண்டும். இதோ சொல்கிறேன், கோழி ரெக்க. அமைச்சரே மன்னா, இதெல்லாம் ஒரு பெயரா? ஏன் இப்படி வச்சிருக்க? நீளமா? ரொம்ப நீளமா இருக்கும். ரயில்னு வச்சிருவோம். கூப்பிடுகிற மாதிரி பெயர் அமைக்க வேண்டும். அப்ப குயிலு இல்லை அமைச்சரே, நான் இந்த தெலுங்காபுரி தேசத்தை ஆளக்கூடிய காரணத்தினாலும் இந்த தெலுங்காபுரி சீமையிலே வரம் இருந்து தவம் இருந்து அந்த அரிநாமக்காரன் அன்னை மகாலட்சுமியுடைய கிருபையினால் பிறந்த குழந்தைக்கு தெலுங்காயி என்று பெயர் சுற்றி வளர்த்து வருவோம். அமைச்சரே, வாரம் ஒரு நாள் சென்று பார்த்து வருவோமா? ஆகட்டும். அரிராமக்காரனைத்தான் நாம் வணங்க வேண்டும். பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகு. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோற்றமிழ் புகழ் பாடுங்களே. குருவாயூரில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். ஸ்ரீரங்கத்தில் அவன் தவழ்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோற்றமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க
அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் பார்க்க தங்கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். அந்த பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான். உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோற்றமல் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோற்றமல் புகழ் பாடுங்களே. ஆகையினால் அமைச்சரே, கோட்டைகள் எல்லாம் அமைக்க வேண்டும். வாரம் ஒரு நாள் நாம் குழந்தைகளை பார்த்து வர வேண்டும். சென்று வரட்டுமா? கோட்டை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து விட. அப்படியே செய்து வருகிறேன். நாடகம் வைத்த ரசிகருடைய விருப்பத்திற்காக காளையார் கோயிலை கட்டி தந்த ஐயா பெரிய மருது பாண்டியரும் சின்ன மருது பாண்டியருடைய புகழ்பாடி ஒரு பாடல் கேட்டிருக்கின்றார்கள். தயவு செய்து நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்பவர் சொல்வார்கள். ஜாதி மத பேதமெல்லாம் பெரியதல்ல, நாட்டுக்காக உழைத்த நல்லவர்களுடைய பெயரே பெரியது என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட தங்கத்தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா, முக்குளத்தில் பிறந்தார் ஐயா, பெரிய மருது சிங்கமாக வாழ்ந்தார் ஐயா, இங்கு சின்ன மருது வாழ்ந்தார் ஐயா. தங்கத்தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா, பெரிய மருது பிறந்தார் ஐயா, முக்குடியில் சின்ன மருது வாழ்ந்தார் ஐயா, முக்குளத்தில் தங்கமாக பிறந்தார் ஐயா. நரிக்குடி முக்குளத்தில் பிறந்த சிங்கமையா, பெரிய மருது பிறந்தார் ஐயா, இங்கு சிங்கமாக வாழ்ந்தார் ஐயா, நமக்கு எல்லாம் சின்ன மருது திகழ்ந்தார் ஐயா. தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெருந்தலைவர் ஐயா, பெரிய மருது பிறந்தார் ஐயா, இங்கு சின்ன மருது வாழ்ந்தார் ஐயா. சிவகங்கை சீமையிலே சிங்கமாக வாழ்ந்தவர் பெரிய மருது வாழ்ந்தார் ஐயா. சிவகங்கை சீமையிலே பெரிய மருது இருவர் வாழ்ந்தார் ஐயா, உலகில் பேருலகம் வாழ்ந்தார் ஐயா. அவரு காளையார் கோயிலையா. தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா, பெரிய மருது பிறந்தார் ஐயா, முக்குளமே சின்ன மருது வாழ்ந்தார் ஐயா. மரவர் குரத்தினிலே மன்னராக பிறந்தவர் பெரிய மருது பிறந்தார் ஐயா, நாட்டுக்கு சின்ன மருது வாழ்ந்தார் ஐயா, நமக்கு எல்லாம் தெய்வமாக வாழ்வார் ஐயா. தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா, தரணி கட்டி ஆண்டார் ஐயா, பெரிய மருது சிங்கமாக வாழ்ந்தார் ஐயா, முக்குளத்தில் சின்ன மருது பிறந்தார் ஐயா. நெஞ்சுறுதி கொண்டவரா, நேர்மையாக வாழ்ந்தவரா, கொண்டவரா, நேர்மையாக வாழ்ந்தவரா, பெரிய மருது ஐயா. நெஞ்சுறுதி கொண்டவரா, நேர்மையாக வாழ்ந்தவரா, நரிக்குடி சிங்கமையா, உனக்கு
தமிழகமே தங்கமையா, எங்களுக்கு பெரிய மருந்து தெய்வமையா. நரிக்குடி சின்ன ஊரு சிங்கமாக தோன்றியது, பெரிய மருது புகழை சொல்வோம். நாங்கள் எல்லாம் சின்ன மருது புகழை சொன்னோம். இங்கு சிங்கமாக வாழ்வாரையா. கைதட்டி வாழ்த்தி அத்தனை என்பது ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். நமது நரிக்குடி முக்குளத்தில் பிறந்து உலக மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இன்று காளையார் கோயிலை கட்டித்தந்த ஐயா அவர்களுடைய பாடலுக்காக பாடச் சொன்னதனால் பாடினேன். கதையை ஆரம்பிக்கின்றோம். மாப்பிள்ளை கிங்கி முங்கி போய் பொம்பளையா வரணும். ரெடியா இருங்க, வர்றேன். ஓஹோ ஏப்பா ஐயா, நம்ம கோட்டைப்பருவம் ஆமா ஆமா 7 உள்ள பிறந்ததுல எக்கச்சக்கமா அன்னதானம். ஆமா ஆமா, நான் 3 பந்தியில் உட்காந்து சாப்பிட்டேன். அப்பாடா. ஆமா, பரவாயில்லையே. ஏன்னா 7 பிள்ளை பிறந்த சந்தோஷத்தால என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆமா ஆமா அப்படின்னாரு. அந்த சாப்பிட்டது பாரு, சரி சரி, வயிற்று நிறையா இருக்குது. ஆகையினால இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி, அதை எங்கிருந்து போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி, இன்றிருப்போம் நாளை இங்கே இருப்பது என்ன உண்மை, அதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போம் நாளை இங்கே இருப்பது என்ன உண்மை, அதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்குமாறு இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, அது இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி, கனிரசமா மது பருந்து கழிப்பதல்ல இன்பம், கலிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மது பருந்து கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளி வாய்மொழியே இன்பம், இணையில்லா மனையாளி வாய்மொழியே இன்பம். அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி, மாடிமனை கோடி செல்வம் வாகன வீண் வம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மாடிமனை கோடி செல்வம் வாகன வீண் வம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாயமுதும் வழங்கு பிள்ளை செல்வம், தன் மார் மீது உதைப்பதிலே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி, அதை எங்கிருந்து போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி. ரசிகர்களே, நான் முந்தா நாள் இந்த பாட்டை பாடினேன், நன்றி. இன்னைக்கு இந்த பாட்டை பாடத்தில் அன்பு ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அன்பு தம்பி சின்னப்பாண்டி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த மீண்டும் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற பாடலை பாடிவிட்டு கடையை தொடங்குகின்றோம்.